கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் நேரத்தில் நாம் அவருடைய வார்த்தையை சற்று தியானிப்போம். புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் 2 வசனம். புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? எந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்த பிரயாசப்படுகிறார்? மனுஷர் எல்லாரும் ஒரு உளையான சேற்றில் சிக்கி போனதை போல ஒரு தவிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த உளையான சேற்றிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஆலோசனையை கூறுகிறார். தேவ ஆலோசனை. எப்பொழுதுமே மனுஷனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும், ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தேவனுடைய ஆலோசனை ஒரு பொழுதும் அது தேவனுடைய ஆலோசனை போல இருக்காது. அது ஒரு மனுஷனுக்கு, பௌதிகமாய் வாழ்கிற ஒரு மனுஷனுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆலோசனையாக தெரியாது. அது தனக்கு பிரச்சனையை உண்டாக்குகிறதை போல இருக்கும். எப்படி தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனுக்கு புரியாதோ, அவன் தேவனுடைய அன்பை அவன் வேறு விதமாக எடுத்துக்கொள்வானே, அதே போன்று தேவன் ஒரு ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விதத்தில் இருக்காது. அதனாலதான் யாரும் தேவனுடைய ஆலோசனைக்கு வருகிறதே இல்லை. மனுஷனுடைய ஆலோசனையை கேட்டு மனுஷனுடைய செய்திகளை கேட்கிறதற்காக தங்களுடைய நேரத்தை செலவு பண்ணுவார்களே தவிர கர்த்தருடைய ஆலோசனை என்ன? கர்த்தருடைய ஆலோசனையில் நிற்கிறவன் யார்? அப்படித்தான் கேட்கிறார் அவர். என்னுடைய ஆலோசனையை கேட்கிறவன் யார்? தேவனுடைய ஆலோசனையை கேட்கிறவன் யார்? எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை நான் கொடுக்கிறேன்? உனக்கு நேரிடுகிற எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து, போராட்டங்களிலும் இருந்து, பாடுகளிலும் இருந்து நீ விடுதலை அடையும்படியாக உனக்கு மெய்யான ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் கொடுக்கும் பொருட்டு, உன்னை நல்ல ஒரு உன்னதமான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும் பொருட்டு நான் உனக்கு ஆலோசனை கூறுகிறேன். இந்த ஆலோசனையில் நிற்கிறதற்கு உனக்கு பிரியமா? எரேமியா 23வது அதிகாரத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். எரேமியா 23:18. கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டு அறிந்தவன் யார்? அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இது ஆண்டவருடைய ஒரு வியாகுலம், அவருடைய ஆதங்கம். இது நாம் பேசும்போது என்னுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு யாருக்கு பிரியம் இருக்கு? மனுஷன் பேசுகிறான், அதை கேட்கிறதற்கு ஓடுறாங்க, கூடுறாங்க. ஆனா
என்னுடைய ஆலோசனையை நான் சொல்லும் பொழுது என்னுடைய ஆலோசனையை கேட்கிறதற்கு யாருக்காவது ஒரு பிரியம் இருக்குதா, ஒரு விருப்பம் இருக்குதா? ஏன் அப்படின்னா தேவனுடைய ஆலோசனை ஒரு மனுஷன் சொல்லுகிற, ஒரு உலகத்தான் சொல்லுகிற ஒரு ஆலோசனையை போல இருக்காது. உலகத்தான் உலகத்துல ஒரு நன்மை கிடைக்கிறதுக்காக ஒரு ஆலோசனை சொல்லுவான். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை அப்படி இருக்காது. கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தையை கேட்டறிந்தவன் யார்? யாரு யாரு அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய ஆலோசனை. இந்த ஆலோசனை அவர் நமக்கு கொடுக்கும் பொழுது இந்த ஆலோசனை நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்கிறதா, அல்லது உதாசீனப்படுத்துகிற, அலட்சியப்படுத்துகிற, தள்ளிவிடுகிற ஒரு உபயோகமற்ற ஒரு வார்த்தையை போல இருக்கிறதா? ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாரு. என்னுடைய வார்த்தை உனக்கு முக்கியமா தெரியவில்லையே. நான் ஒரு ஆலோசனை உனக்கு சொல்லும் பொழுது அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நீ இல்லையே. இதுதான் ஒவ்வொரு மனுஷன், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் யாரானாலும் சரி, கர்த்தருடைய ஆலோசனை வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்காது. இதுதான் ஜன்ம சுபாவம், மாம்ச சுபாவம், பாவ சுபாவம், பிறவி குணம். இந்த பிறவி குணம் எல்லாருக்குமே இருக்கும். கர்த்தருடைய ஒரு ஆலோசனை வரும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை தள்ளி போடுவோம். ஆண்டவர் அப்படித்தான் சொல்றார். ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம், முதல் வசனம், 2வது வசனம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? நாங்க தேவனுடைய வார்த்தை பேசுறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்றார் இல்லையா, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் அது கெட்டு போகிறவர்களுக்கு மறைபொருளாய் இருக்கும். கர்த்தருடைய சுவிசேஷம், எங்களுடைய சுவிசேஷம் என்று சொல்றாரு. அந்த சுவிசேஷம் மறைபொருளாய் இருக்கு, ஒரு திரையை போட்டு மூடினது போல. அதை காண முடியவில்லை, அதை உணர முடியவில்லை. யாருக்கு? கெட்டு போகிறவர்களுக்கு. ஏன் அப்படின்னா அவங்க கேட்கிற ஆலோசனை வேறு, துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கிறவங்க, பாவிகளின் வழியில் நிற்கிறவங்க, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காருகிறவங்க, கர்த்தருடைய வேதத்தில் நேசித்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள் அல்ல. அவங்க மனுஷனுடைய ஆலோசனை, உலகத்தனுடைய ஆலோசனை, தன்னுடைய சுய ஞானத்தின் மேல் சாய்ந்து நிற்கிற காரியம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, உன் சுய புத்தியின் மேல் சாயாத. அது உன்னை கேவலப்படுத்தும், அது உனக்கு மரணத்தை கொண்டு போய் கொடுக்கும். மனுஷனுடைய ஞானம் புத்தியை நம்பாதே, மனுஷனுடைய ஆலோசனையை நம்பாதே. ஆனா மனுஷனுடைய ஆலோசனையை தான் அவன் நம்புவான். துன்மார்க்கருடைய ஆலோசனை எப்படி இருக்கும்? கர்த்தருடைய ஆலோசனையை விட மேலாக நல்ல ஒரு ஆலோசனையை போல இருக்கும். அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவ வார்த்தை போல இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆலோசனை சொல்லுகிறதை போல ரொம்ப உறுத்தாக வந்து சொன்னால் அது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? தேவனுடைய செய்தியை யார் கேட்கிறாங்க? அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை யார் கனம் பண்றாங்க? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அந்த ஆலோசனையில தான் கர்த்தருடைய வல்லமை கிடைக்கும். கர்த்தருடைய புயத்தை, அவருடைய பலத்தை, அவருடைய வல்லமையை அவர் நமக்கு கொடுக்கிறதற்கு தான் அந்த ஆலோசனை அவர் கொடுக்கிறார். அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறதற்கு யாருக்கும் பிரியம் இருக்காது. இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இதனால்தான் கிறிஸ்துவை புறக்கணிக்கிறாங்க. கிறிஸ்து தான் தேவனுடைய ஆலோசனை. வேற என்ன ஆலோசனை? மனுக்குலம் முழுவதும் இந்த உலகத்திலிருந்து தப்பித்து நித்திய ஜீவனுக்கு போகிறதற்கு தேவனுடைய ஆலோசனை கிறிஸ்து நம்மில் வாசமாய் இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம். கொலோசையர் 1 அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது,
கிறிஸ்து நமக்குள் இருப்பதே அந்த மகிமையின் ரகசியம். இது தேவ ஆலோசனை. இன்னைக்கு எத்தனை பேருக்குள் கிறிஸ்து இருக்கிறாரு? கிறிஸ்துவை நம்புகிற எத்தனை பேருக்குள் கிறிஸ்து இருக்கிறாரு? கிறிஸ்துவை தங்களுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்களா? இல்லையே. கிறிஸ்துவை நம்புகிற ஒரு விசுவாசம் இருக்குது, ஆனால் கிறிஸ்துவை தனக்குள்ளே பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசம் இல்லை. அப்போ தேவனுடைய ஆலோசனையை புறக்கணிச்சாச்சு. கிறிஸ்து எனக்குள் இல்லாம நான் எப்படி ஒரு நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது. இந்த உலகத்திலும் ஒரு சஞ்சலம் நிரம்பிய ஒரு வாழ்க்கையில நான் இருப்பேன். அதற்கு பின்பும் ஒரு சஞ்சலம் நிரம்பிய அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு தான் நான் போவேன். ஏன்? தேவ ஆலோசனையை புறக்கணிக்கிறாங்க. தேவ ஆலோசனையை புறக்கணிக்கிறாங்க. லூக்கா 16வது அதிகாரத்துல ஒரு சம்பவம், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்துக்கு போகிறான். ஒரு தரித்திரன் லாசரு மரித்து தேவதூதர்களால் ஆபிரகாமினுடைய மடிக்கு எடுத்து செல்லப்படுகிறான். அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். லூக்கா 16வது அதிகாரம் வசனம் 21, 22, மன்னிக்கணும், 22, 23. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அந்த தரித்திரன் மரித்து தேவதூதர்கள் வந்து அவனை அழைத்து கொண்டு ஆபிரகாமின் மடியில கொண்டு ஒரு உன்னதத்தில் பரலோகத்தில் கொண்டு அவனை வைக்கிறாங்க. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது அவன் பாதாளத்துக்கு போயிட்டான். இந்த லாசர் என்கிற தரித்திரன் அவன் பரலோகம் போயிட்டான். இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போயிட்டான். அந்த பின்பு அந்த பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இவன் எப்படி, எந்த முகாந்திரத்தினால் இவன் பாதாளத்துக்கு போனான்? இதைத்தான் நம்ம சிந்திக்கணும். லாசரு எந்த காரணத்தினால அவன் ஆபிரகாமினுடைய மடி, அவன் பரலோகத்திற்குள் அவன் பிரவேசித்தான். இங்கே அவன் பாதாளத்தில் இருந்து அவன் பேசுறான் ஆபிரகாமோட. இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நான் வந்து சேர்ந்துட்டேன், எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை, நான் வாழ்ந்த வாழ்க்கையின் விளைவு இப்படிப்பட்ட ஒரு பாதாளத்திற்குள் வந்து சேர்வேன் என்று எனக்கு எச்சரிக்கை கொடுக்கிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் இருந்த சபையோ ஸ்தாபனமோ பாரம்பரியமோ என்னுடைய முற்பிதாக்களோ நான் வாழ்ந்த வாழ்க்கையில் உள்ள குறையை எனக்கு சுட்டி காட்டவில்லை. நான் பாதாளத்துக்கு வந்து சேருகிறது வரைக்கும் எனக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தை கிடைக்கவில்லை. தேவன் கொடுத்த ஆலோசனைகள் எல்லாம் உதாசீனமாக இருக்குது. இப்போ என்ன சொல்றான்? யாராவது ஒருவரை நீர் இந்த என்னுடைய குடும்பத்துக்கு அனுப்புங்க, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு இந்த செய்தியை போய் சொல்லணும். அவங்களும் இதே வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, இந்த இடத்துக்கு தான் வந்து சேர்வாங்க. அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறதற்கு யாராவது ஒருவர், மரித்தோரிலிருந்து எழுந்தவர் ஒருவரை அனுப்புங்க, அப்போ விசுவாசிப்பாங்க. ஆனா அங்கே சொல்லப்பட்ட பதில் என்ன? பதில் சொல்லப்பட்டிருக்கு கடைசி 2 வசனம் 30, 31. அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகி ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அவங்க மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கையில இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. அதற்கு ஆபிரகாம் சொல்றார் பதில், தேவ பதில், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் அவங்களுக்கு ஒரு வேத புத்தகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு எங்க போதகர் சொல்லித்தரல, எங்க பாரம்பரியம் சொல்லித்தரவில்லை, எங்களுடைய முற்பிதாக்கள் சொல்லித்தரவில்லை, எங்களுடைய சபை ஸ்தாபனங்களிலிருந்து எங்களுக்கு எச்சரிக்கை கிடைக்கவில்லை என்பது அல்ல. ஆண்டவர் அதை ஒரு சாக்கு போக்காக எடுத்துக்கொள்ளவே மாட்டார். உனக்கு ஒரு வேத புத்தகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு ஜீவனுள்ள வேத புத்தகமாக கிறிஸ்து உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். எழுதப்பட்ட வேத புத்தகம் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஜீவிக்கின்ற வேத புத்தகமாக கிறிஸ்து உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார்.
அவர்களுக்கு மோசேயும் நியாயப்பிரமாணமும் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால், அதுதான் தேவ ஆலோசனை. உனக்கு ஆண்டவர் தன்னுடைய ஆலோசனையை எழுதி உன் கையில கொடுத்திருக்கிறாரு. தேவ ஆலோசனை உனக்குள்ளே ஜீவிக்கும்படியாக கிறிஸ்து உனக்குள்ளே கொடுத்திருக்கிறாரு. யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் நாம குற்றப்படுத்த முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. எனக்கு தெரியாது, பாதாளத்துக்குள்ள வருகிறது வரை நான் பாதாளத்துக்கு போகிற மனுஷன் என்பதே எனக்கு தெரியாது.